வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுநீதி சோழன் அப்படிங்கிற ஒரு சோழ அரசரை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மனுநீதி சோழன் அவர் தன்னுடைய மகனை ஒரு பசுவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒத்த மகனையும் பசுவுக்காக தானே வதம் செய்த கதையை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க அந்த பதிவுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவையும் இந்த பதிவையும் சேர்த்து சொல்கிறேன், எல்லா பதிவையும் முழுமையாக பாருங்கள். அப்போத்தான் நம்ம சொல்லக்கூடிய பதிவுடைய உள்கருத்து, அதனுடைய கடைசி லைனில் என்ன நம்ம சொல்ல போகிறோம், எதற்காக இந்த பதிவு நம்ம போடுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். சரி, வாங்க பதிவுக்குள்ளே போவோம். பெரிய புராணத்தில் திருவாரூருடைய சிறப்பை சொல்ல முற்பட்ட சேக்கிழார் நீதி நெறி தவறாத மனுநீதி சோழன் ஆண்ட பூமி இது அப்படின்னு அடைமொழி கொடுத்து மனுநீதி சோழனுடைய கதையை சொல்லிய பின்னர் தான் பெரிய புராணத்தையே சேக்கிழார் தொடங்கினார். அப்படின்னா மனுநீதியுடைய சோழனுடைய சிறப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. திருவாரூரை தலைநகரமாக கொண்ட சோழ நாட்டை ஆண்ட சோழ மன்னர் பலர்களுள் ஒருத்தர் தான் இந்த மனுநீதி சோழன் ஒருவர். அப்படிப்பட்ட மனுநீதி சோழன் நீதியிலும் நேர்மையிலும் சிறந்து விளங்கினார். எல்லா உயிர்களுக்குமே கண்போல் விளங்கினார். அவ்வுயிர்களுக்கெல்லாம் தன்னுயிர் போல் காத்தும் வந்தார் மனுநீதி சோழன் அவர்கள். பகை மன்னர்களையும் வென்று வீரத்திலும் மேம்பட்டு திகழ்ந்தார் மனுநீதி சோழன். மேகம் எப்படி எதிர்பார்க்காம மழையை தருகிறதோ அதுபோலதான் யார் எது கேட்டாலுமே இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து வாழ்ந்தவர் தான் மனுநீதி சோழன். இவ்வளவு நற்குணங்களும் கொண்ட பெற்றிருந்த மனுநீதி சோழன் கடவுள் பக்தியிலும் சிறந்து விளங்கினார். ஒவ்வொரு நாளுமே திருவாரூர் கோயிலில் குடிகொண்டிருக்கக்கூடிய வீதி விடங்க பெருமானை தினமும் வணங்கி வந்தார் மனுநீதி சோழன் அவர்கள். என்னதான் செல்வ செழிப்போடையும் வளங்களுடையும் நலங்களுடையும் சிறந்து விளங்கினாலும் மனுநீதி சோழன் சிறந்து விளங்கினாலும் அவருக்கும் ஒரு குறைன்னு ஒன்று இருந்துச்சு. அது என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு பின்னாடி தன் பெயரை சொல்வதற்கு மகன் இல்லையே அப்படி என்கின்ற ஒரு கவலை மனுநீதி சோழன் அவர்கள் தினமும் வாட்டி வதைத்தது. தன்னுடைய குறையை தீர்க்குமாறு இறைவனை நாள்தோறும் வேண்டியும் வந்தார் மனுநீதி சோழன். அப்படி பல நாட்களுக்கு பிறகு இறைவனது திருவருளாலும் மனுநீதி சோழனுக்கு மகனாக பிறந்த ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. அவனுக்கு அந்த குழந்தைக்கு வீதி விடங்கன் என்றும் பெயர் வைத்தார் மனுநீதி சோழன் அவர்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வீதி விடங்கனை வளர்க்கப்பட்டு வந்தார். அரசியலை பற்றியும் நீதி நூல்களை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் பழகு நூல்களை பற்றி பழகுதலையும் குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், விற்போர், மற்போர், அப்புறம் வால்போர் முதலிய அனைத்துலையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தலைவனாக வீதி விடங்களை உருவாக்கினார் மனுநீதி சோழன். எல்லா துறையிலும் வல்லவராக விளங்கிய வீதி விடங்கன் வளர்மதி போலவும் ஞாயிறு போலவும் வளர்ந்து இளவரசருக்குரிய அனைத்து தகுதியிலுமே வீதி விடங்கன் அடைகிறார். தன் மகனுடைய திறமையை உணர்ந்த மனுநீதி சோழன் அளவில்லாத மகிழ்ச்சியும் அடைகிறார் மனுநீதி சோழன். ஒரு நாள் வீதி விடங்கன் தன்னை படை சூழ வர தேரேறி புறப்பட்டான்.
அரண்மனையை விட்டு புறப்பட்ட தேர் பல வீதிகளின் வழியாக சென்றது. அரசர் குமாரனை கண்ட நகர மக்கள் எல்லாருமே அவரை வணங்கி வாழ்த்தினர். வீதி விடங்கன் இவ்வாறு வீதிகளை எல்லாம் தேரில் சுற்றி கொண்டு வரும்போது ஓரிடத்தில் பசுக்கன்று ஒன்று கூட்டத்தை கண்டு மிரண்டு அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்துச்சு. இளங்கன்று பயமறியாது அப்படின்னு சொல்லுவாங்க என்பதற்கு இணங்க அங்குமிங்கும் ஓடியை கொண்டிருந்த கன்று இறுதியில் வீதி விடங்கனுடைய தேர் சக்கரத்துல அகப்பட்டு கொண்டுச்சு. வீதி விடங்கனும் எவ்வளவோ முயன்று பார்க்கிறாரு. குதிரையை தக்க நேரத்தில் நிறுத்த முடியவில்லை. கட்டுக்கடங்காமல் குதிரைகளும் சென்றமையால் கன்றானது தேர் சக்கரத்துல அகப்பட்டு துடிதுடிக்க செத்து போச்சு. தன்னால் ஓர் உயிர் போய்விட்டதே என்று அறிந்த வீதி விடங்கன் உளம் பதைத்தார். தாய் பசு படும் துன்பத்தை கண்டு கண்ணீரும் விட்டார் வீதி விடங்கன். இறந்து கிடந்த கண்ணினை பார்த்து இறங்கி அழுதார் வீதி விடங்கன். என்ன செய்வது என்றே அவனுக்கும் தெரியவில்லை. தேரிலிருந்தபடியே கீழேயும் வந்தார். இதுவரையிலுமே ஒரு பழி சொல்லும் இல்லாமல் அரசாண்டு வந்த தன் தந்தைக்கும் தன்னால் இப்பொழுது பெரும் பழி ஏற்பட்டு விட்டதே என்று எண்ணி எண்ணி வருந்தினார் வீதி விடங்கன். தன் தந்தையின் செவிக்கு இச்செயல் விழுவதற்கு முன்னே தான் செய்த குற்றத்திற்கு தண்டனை அடைய வேண்டும் என்று விரும்பினார். தான் செய்த குற்றத்திற்கு தண்டனை இன்னதென்பதை அறிவதற்காக அந்தணர்களை தேடிச் சென்றார் வீதி விடங்கன். கன்றை இழந்த தாய்ப்பசு கதறியது, அங்குமிங்கும் ஓடியது. இறுதியில மனுநீதி சோழனுடைய அரண்மனையை நோக்கி அடைந்தது. குற்றங்குறையே தெரிவிக்காமல் அரண்மனையில் வெளியே ஆராய்ச்சி மணி ஒன்று கட்டப்பட்டிருக்கு. அந்த ஆராய்ச்சி மணி அசைத்தால் மணி ஓசை கேட்டு அரசன் அங்கு வருவார். வந்தவரின் குறைகளை கேட்டு அறிந்து நீதியும் வழங்குவார் மனுநீதி சோழன். ஆனால் மனுநீதி சோழனது அரசாட்சியில் இதுவரையிலும் அந்த மணியை யாரும் அசைக்கவில்லை. அந்த அளவுக்கு அவரது ஆட்சி குற்றம் குறையில்லாமல் நடந்து வந்திருக்கு. கண்ணீர் விட்டு கதறிய தாய்ப்பசு தனது கொம்புகளால் மணியை அசைத்து ஓசை எழுப்பியது. தன்னுடைய வாழ்நாளில் இதுவரையிலும் கேளாத மணி ஓசையை இப்பொழுது ஒலிக்க கேட்ட செவியை கேட்ட மனுநீதி சோழன் நடுநடுங்கினார். தனது செங்கோலாட்சியில் குற்றம் நேர்ந்து விட்டதோ என்று பதபதைத்தார். ஆராய்ச்சி மணி கட்டியிருந்த இடத்திற்கு ஓடி வந்தார் மனுநீதி சோழன். கண்ணீர் விட்டு கதறி நின்ற தாய்ப்பசுவை பார்த்து அப்படியே மலைத்து போய் நின்றார் மனுநீதி சோழன். அமைச்சரில் ஒருவர் நடந்த நிகழ்வை பணிவோடு அரசருக்கும் தெரிவித்தார். தன் மகன் குற்றம் புரிந்தவர் என்பதை அறிந்தும் அரசர் மனம் அளவில்லாத வேதனை அடைந்தது. மனுநீதி சோழனோ அமைச்சர்கள் எல்லாரையும் கூட்டினார். தன் மகன் செய்த குற்றத்திற்கு என்ன தண்டனை விதிக்கலாம் என்று ஆலோசனை கேட்டார். அமைச்சர்கள் அந்தணர்கள் கூறும் சொல்ல வைத்தே தண்டனை கொடுக்கலாம் என்றும் கூறினார். ஆனால் மனுநீதி சோழன் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று யோசிக்கும் பொழுது அவர்களை மன்னித்து விடலாம் என்று மன்னர்களும் அந்தணர்களும் கூறியதற்கு மனுநீதி சோழன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. தன் மகனுக்கு ஒரு நீதி பிறருக்கு ஒரு நீதியா என்றார். உலகம் தன்னை பழிக்குமே என்று அஞ்சினார் மனுநீதி சோழன். அதனால் கன்றினை இழந்த தாய்ப்பசு எவ்வாறு துன்புறுகிறதோ அதே போலவே தானும் துன்புறுவதை தான் முறையாகும் என்று சொன்னார் மனுநீதி சோழன். உடனே தன் அருமை
மகனை அங்கே அழைத்து வரச் சொல்கிறார் மனுநீதி சோழன். அரசரது முடிவை கண்ட அமைச்சர்கள் அஞ்சினர். எனினும் அரசனது கருத்தை மாற்ற அவர்களால் முடியவும் இல்லை. வீதி விடங்கனும் தன் தந்தை முன்னே வந்து நின்றான். உடனே அரசன் அமைச்சர்கள் ஒருவர் அழைத்தார். தன் மகனை வீதியில் நிறுத்தி அவன் மீது தேரினை ஓட்டுமாறு மனுநீதி சோழன் கட்டளையிடுறார். அதை கேட்ட அமைச்சர் நடுங்கினார். அரசன் கட்டளையும் தட்ட முடியாது. எனவே அரசன் தன் அமைச்சர் அரசன் மகனை கொள்வதற்கு பதிலாக தம் உயிரை தானே போக்கிக் கொண்டார். அமைச்சரது செயலை கண்டு அரசன் மனம் மாறவில்லை. தானே தேரினை ஓட்டி தன் மகனை கொல்ல தீர்மானித்தார் மனுநீதி சோழன். தனக்கு இருப்பவன் ஒரே மகன் என்பதையும் அரசன் கருதவில்லை. தன் மைந்தனை வீதியில் படுக்கச் செய்தார் மனுநீதி சோழன் அவர்கள். மன உறுதியுடன் தேரினை தன் மகன் மீதே செலுத்தினார். மனுநீதி சோழனுடைய நீதி போற்றும் தன்மையை கண்ட மக்களுக்கு எல்லாரும் வியந்து போயிருந்தனர். தேவர்களும் பூமாறி பொழிந்தனர். மகன் இறந்து மனம் கலங்காமல் நின்ற மனுநீதி சோழனை தன்மையை கண்டு சிவபெருமானை காட்சி கொடுத்தார். மனுநீதி சோழன் சிவபெருமானை வணங்கி வழிபட்டான். உடனே இறந்த கன்றும் அமைச்சர்களும் அப்புறம் மனுநீதி சோழனுடைய மகனும் தூக்கத்திலிருந்து விழுத்தெழுவது போல எழுந்ததை கண்ட அரசன் அளவில்லாத மகிழ்ச்சியும் அடைகிறார். இறைவனுடைய அருளை எண்ணி மேலும் வணங்கினார். அந்த நிலையில் இறைவன் உடனே மறைவும் செய்தார். நீதி போற்றும் அரசர்களுக்கு கடவுளும் துணை செய்யும் என்பதை இதிலிருந்து விளங்குகிறது. எப்பொழுதும் நீதி தவறாமல் நடந்து கொண்டால் எல்லாம் நன்மையே நடக்கும் என்பதற்கு இந்த மனுநீதி சோழனுடைய கதையும் நம்ம உணர்த்தக்கூடிய செயலாக பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல தகவல் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.